أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله تعمل الجمل الآتية: فتح زكريا الباب وكاد يخرج. فتح زكريا الباب. فتح زكريا الباب وكاد يخرج. زكريا கதவை திறந்தார். وكاد يخرج அவர் வெளியேறவிருந்தார். فتح زكريا الباب وكاد يخرج. ஜக்கரியா கதவை திறந்து கொண்டு வெளியேறவிருந்தார். தமிழில் சொல்லும் பொழுது வெளியேறவிருந்தார் என்று சொல்லுகிறோம். ஆனால் வெளியேறுவதற்கு மிக சமீபத்தில் இருந்தார். விட்டால் வெளியேறி விட்டிருப்பார், வெளியே போயிட்டு இருப்பார். கதவை திறந்து வெளியேற இருந்தார். ஃபதஹ ஜக்கரியா அல் பாப வக்காத யஹ்ருஜு. காதா என்று சொன்னால் அருகாமையை குறிக்கும். ஒரு வினை நிகழப்போவதனுடைய அந்த காலம் சமீபத்தில் இருக்கிறது என்பதை குறிக்கும். காதா என்பது இறந்த காலம். ஜக்கரியா கதவை திறந்து கொண்டு வெளியேற இருந்தார். இதை எக்காது வரும் என்றால் வெளியேற இருக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் காத வரும்போது வெளியேற இருந்தார். He was about to leave. He was Zakaria opened the door and was about to leave. ஆல உஸ்மானுலில் முதீர். உஸ்மான் பிரின்சிபாலிடம் சொன்னான். ரஃபா யூசுஃபு யதஹு வ காத யதுர்பினி. யூசுப் தன் கையை உயர்த்தினான். வ காத யதுர்பினி அடிக்கவிருந்தான். யூசுப் தன் கையை உயர்த்தி கொண்டு என்னை அடிக்க இருந்தான். ஆனால் அடிக்கவில்லை. விட்டால் அடிச்சிட்டு இருப்பான். அடிப்பது போல் வந்தான், ஆனால் அடிக்கவில்லை. ரஃபா யூசுஃபு யதஹு வ காத யதுர்பினி அடிக்கவிருந்தான். இன்கலபத் சையாரத்து ஹாமிதின் வ காத யமூத்து. ஹாமிதுடைய கார் கவிழ்ந்தது. கவிழ்ந்து அவன் இறக்கவிருந்தான், சாகவிருந்தான். ஆனால் இறக்கவில்லை, மௌத்தாகவில்லை. ஹாமித் கார் கவிழ்ந்து இறக்கவிருந்தான், ஆனால் இறக்கவில்லை என்று அர்த்தம். இறப்பதற்கு சமீபமாக இருந்தான், விட்டால் இறந்திருப்பான். அந்த அளவிற்கு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது. இன்கலபத் சையாரத்து ஹாமிதின் வ காத யமூத்து. He was about to die. தரபத்தில் முதியரத்து சுவாத ஃப காத தபுக்கி. பெண் முதல்வர் சுவாதை அடித்தார். அவள் அழவிருந்தாள், விட்டால் அழுதிருப்பாள். அழவிருந்தாள். ضرب طفلي نظارتي بالعصا وكاد يكسرها. என்னுடைய குழந்தை என்னுடைய மூக்கு கண்ணாடியை தடியை கொண்டு அடித்தது, உடைக்கவிருந்தது. அதாவது என் குழந்தை என் மூக்கு கண்ணாடியை தடியால் அடித்து உடைக்கவிருந்தது, ஆனால் உடைக்கவில்லை. காத எக்ஸிருஹா. The child was about to break it. ஆனால் பிரேக் பண்ணல. பிரேக் பண்றது ரொம்ப கிட்ட இருந்துச்சு, விட்டா பிரேக் பண்ணிட்டு இருக்கும், உடைச்சிட்டு இருக்கும். அசாத்துலானல் வாஹிதா. இப்பொழுது 1 மணி ஆகிறது. எக்கேதில் முதீர் யஹ்ருஜு. பிரின்சிபால் வெளியேற இருக்கிறார். 1 மணிக்கெல்லாம் வெளியே போயிடுவார். 1 மணி ஆகுது. பிரின்சிபால் வெளியேற ரெடியா இருக்கார், வெளியேற இருக்கிறார். காத வந்தால் வெளியேற இருந்தார், எக்காது வந்தால் வெளியேற இருக்கிறார். எக்காதுல் இமாமு ஏற்கவு. இமாம் ருக்கு செய்ய இருக்கிறார், ருக்கு செய்ய போறார். அடுத்த ஸ்டெப் ருக்கு தான். எக்காதுல் இமாமு ஏற்கவு. எக்காதுல் ஜரசு எரின்னு. மணி அடிக்க இருக்கிறது. The bell is about to ring. லிமதர தஹதல் வலதையா அலி. அலி, இந்த பையனை போட்டு எதுக்கு அடிச்ச?
காது எபுக்கி, அவன் அழுவது போல் இருக்கிறான். விட்டா அழுதுருவான், இப்போ அழுகிற மாதிரி இருக்கிறான். எக்காது எபுக்கி, எக்காது எபுக்கி, பக்கா எபுக்கி என்று சொன்னால் அழுவது. அனிலா அஷ்ரபுல் கஹவத, கவனியுங்கள், இது ஒரு யூசேஜ், தாமல் மாயலி, கவனியுங்கள். ஆனால் லா அஷ்ரபுல் கஹவத, நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள், அங்கே உங்களிடம் கேட்கிறார்கள், காஃபியை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் காஃபி குடிப்பதில்லை. அந்த மாதிரி நேரங்களில் ஜெனரலாக சொல்லும் பொழுது அன லா அஷ்ரபுல் கஹவத, ஐ டோன்ட் ட்ரிங்க் காஃபி. சரி, நீங்கள் காஃபி குடிப்பவர் தான், ஆனால் இப்பொழுதுதான் உங்களுடைய வீட்டில் 1க்கு 2 கிளாஸ் காஃபி நல்லா சாப்பிட்டுட்டு இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போறீங்க. அந்த வீட்டில் உங்களுக்கு காஃபி கொடுக்கிறார்கள். இப்போது உங்களால் குடிக்க முடியாது. இந்த மாதிரி நேரங்களில் அன மா அஷ்ரபுல் கஹவத்தலான, முதாரியிலே மா வரும்பொழுது அது பிரசன்ட் டென்ஸ் நெகட்டிவ் ஆகிவிடுகிறது. அதாவது இப்பொழுது நான் குடிக்க மாட்டேன், குடிப்பதில்லை, குடிக்க முடியாது. ஆனா மா அஷ்ரபுல் கஹவத்த, இப்பொழுது நான் குடிக்க முடியாது, குடிக்க இயலாது. நானு லா நலபு குரத்தல் கதமி, இது முதல் சென்டென்ஸ். நாங்கள் ஃபுட்பால் விளையாடுவது கிடையாது, எங்க பழக்கமே ஃபுட்பால் விளையாடுறது கிடையாது. அதான் அர்த்தம் முதல் சென்டென்ஸ்க்கு. நானு லா நலபு குரத்தல் கதமி, இப்பொழுது நாங்கள் ஃபுட்பால் விளையாட மாட்டோம். சில நேரங்களில் விளையாடுவோம், ஆனால் இப்போ விளையாட மாட்டோம். நஹ்னு நஹ்னு மா நலபு குரத்தல் கதமில்லான், நாங்கள் இப்பொழுது ஃபுட்பால் விளையாடுவதில்லை, விளையாட மாட்டோம் இப்பொழுது. ஹுவ லா யக்ரவு சுஹுஃப, ஹுவ மா யக்ரவு ஸஹீஃபத்தலான், அவன் செய்தித்தாள்களை படிப்பதில்லை. அப்படி என்ன அர்த்தம்? பொதுவாகவே அவன் படிக்கிறது இல்லை. ஹுவ மா யக்ரவு ஸஹீஃபத்தலான, அவன் இப்பொழுது செய்தித்தாளை படிக்க மாட்டான். பிரசன்ட் நெகட்டிவ் மா யக்ரவு. மா துஹல்லிசுல் முதாரிய லில் ஹால், மா என்பது முதாரியை ஹால், அதாவது பிரசன்ட் டென்ஸ்க்குரிய நெகட்டிவ் மீனிங்காக மாற்றி விடுகிறது. ஹாமிதுன் தவீலுன், ஹாமித், ஹாமித் உயரமாக இருக்கிறார். மா அத்வல ஹாமிதன், ஹாமித் எவ்வளவு உயரமாக இருக்கிறான், ஆச்சரியப்படுறது, தாஜ்ஜுப். ஆதி சையாரத்து ஜமீலத்துன், இந்த கார் அழகாக இருக்கிறது, நார்மல் ஸ்டேட்மெண்ட். இந்த கார் என்ன அழகாக இருக்கிறது. மா அஜ்மல ஹாதிஹி சையாரத, மா அஜ்மல ஹாதிஹி சையாரத. ஹுவ தவீலுன், அவன் உயரமாக இருக்கிறான். அவன் எவ்வளவு உயரமாக இருக்கிறான். மா அத்வலஹு, மா அத்வலஹு, மா அத்வலஹு, மா அத்வலஹு. ஹிய ஸகீரத்துன், அவள் சிறியவளாக இருக்கிறாள். அவள் எவ்வளவு சிறியவளாக இருக்கிறாள். மா அஸ்கரஹா, மா அஸ்கரஹா, அவள் எவ்வளவு சிறியவளாக இருக்கிறாள். உக்துபில் ஜுமலல் ஆத்தியத முஸ்தாமிலன் ஃபியல தாஜ்ஜுப். உன்துர் இலா ஹவுலாஇ துல்லாபில் ஜுதுதி, இந்த புதிய மாணவர்களை கவனியுங்கள், அவர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள். ஹும் கசீருன் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்போது ஆச்சரியப்படணும் நீங்க, புதிய மாணவர்கள் பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆச்சரியப்படணும்.
انظر الى هؤلاء الطلاب الجدد ما اكثرهم கவனியுங்கள், மா அக்ஸருஹும் அல்ல, தவறு. ராமேல் அதாவது அக்ஸர அஃப் அல என்றுதான் வர வேண்டும், அஃபலு என்று வரக்கூடாது, பேஷ் வந்து விடக்கூடாது, தம்மா வரக்கூடாது, மாறாக ஃபதா ஜபர் தான் வர வேண்டும். மே அக்ஸரஹும், மே அக்ஸரஹும் இது ஒரு வகையான ஃபேல், அதனால்தான் இதன் பெயரே ஃபேலு தாஜுப். இதற்கு நேரடி பொருளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களை அதிகமாக்கியது எது? அவ்வாறு மொழிபெயர்த்தால் யாருக்கும் புரியாது. எனவேதான் அதை நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அவர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள். உன்குரில் அஹதிகி சய்யாரதி ஹிய ஜமீலத்துன், அது என்ன அழகாக இருக்கிறது. மா அஜ்மலஹா, மா அஜ்மலஹா, ஹா சய்யாரத்தை குறிக்கும், காரை குறிக்கும். ஹுவ ஃபகீருன், அவன் ஒரு ஏழையாவான், அவன் ஓர் ஏழையாவான். அவன் எவ்வளவு ஏழையாக இருக்கிறான். மே அஃப்கரஹு, மே அஃப்கரஹு. அரைத்ததாக்கல் பைத்த ஹுவ சகீருன், அந்த வீட்டை நீங்கள் பார்த்தீர்களா. ஹுவ சகீருன், அது சிறியதாக இருக்கிறது. அரைத்ததாக்கல் பைத்த ஹுவ சகீருன். மே அஸ்கரஹு, அது எவ்வளவு சின்னதாக இருக்கிறது. வீடு எவ்வளவு சின்னதாக இருக்கிறது. இந்த ஹூ யாரை குறிக்கிறது? அல் பைத். அல் கலிமாத்துல் ஜதீதத்து மக்அதுன், சீட், இருக்கை. மகாயிது, யாபதி யாபி இரண்டும் ஒரே பொருள் தான். ஃபி அஸ்னாயி, அந்த நேரத்தில், டூரிங் என்ற பொருளில், அந்த வேலையின் போது, அந்த நேரத்தின் போது, அந்த சமயத்தில். ஃபி அஸ்னாயி தரிசி என்று சொன்னால் பாட நேரத்தில், பாட வேலையின் போது. இன்கலப என்கலிபு இன்கிலாப் என்று சொன்னால் புரண்டு போகுதல், தலைகீழாக புரளுதல், இதற்கு இன்கலப என்று பெயர். உருதில இன்கிலாப் என்று சொன்னால் புரட்சி. இங்கே அந்த பொருளில் அல்ல, மாறாக சாதாரணமாக ஒரு கார் கவிழ்ந்து விட்டது, இன்கலப. அல்லது திரும்பி செல்லுதல் என்ற பொருளும் உண்டு. பக்கா எபுக்கி, அழுதான், அழுகிறான், அழுவான். கதப யக்திபு, பொய் சொல்கிறான், பொய் சொன்னான், பொய் சொல்கிறான், சொல்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لبيك اللهم لبيك